தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்காவது ரேவதி மகேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் நிறுத்தி கார்த்தியை மாப்பிள்ளையாக அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த வார எபிசோடும் கார்த்தி ரேவதியோட கல்யாணம் நடக்கலை அப்படின்றதான். ஸோ இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையுமே தெரியும் அப்படின்றது அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியலை. கார்த்தி போய் உண்மையை சொல்கிறாரு, ஆனால் அதெல்லாம் பொய்யான வதந்தி அப்படின்னு சொன்னதும் கார்த்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்த பாட்டி, ராஜராஜன், மயில்வாகனம் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே விஷயத்த சொல்லிட்டாங்க. இது மாதிரி நான் அத்தைக்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் அத்தை அதை நம்பலை. எல்லா விஷயத்தையும் என்னை நம்புகிறவங்க இந்த விஷயத்தில் என்ன நம்பலை அப்படின்னு சொல்ல, இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்து பாட்டி பேச போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் கார்த்தி தடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா ஏற்கனவே அத்தைக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது, எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டயத்தில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு கார்த்தி சொன்னாலும், இல்லைப்பா அதுக்காக இப்படியே நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இதே விஷயத்தை பற்றி சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி நீ எல்லாம் சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கேடிகட்ட மகேஷுக்கு என் பேத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் ஈஸ்வரி கிட்டே கேட்குறாங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, என் பேரன் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், ரேவதியை தங்கமாக பார்த்துப்பான், என் பேரனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு அந்த இடத்துலையும் பாட்டி போய் ஈஸ்வரி கிட்ட சம்மந்தம் பேசும்போது ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்பட்டு பாட்டியை திட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வெளியில் வந்த பாட்டி நான் என்ன சொல்ல வர்றேன்னே காது கொடுத்து கேட்கலாப்பான்னு சொல்ல அடுத்து ராஜராஜன் போகிறாரு. ஏன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, பொண்ணோட வாழ்க்கை தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. இது மாதிரி அம்மா சொல்கிறதுக்கு நீ நம்பலையாமல, அவன் ஒரு கேடு கட்டவன், நம்ம பொண்ணு வாழ்க்கையை நீ அப்படி கெடுக்கிற, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்டே பேசும்போது பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தனக்கு தெரியும் அப்படின்றத ராஜராஜன்கிட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரேவதியுடைய கல்யாணம் நின்று போகும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படும் போது கண்டிப்பாக ரேவதியுடைய கல்யாணம் நடக்கும்னு சொல்லும்போது அப்போ மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி கேட்குறாரு. மாப்பிள்ளை யார் அப்படின்றதையும் இங்கே சாமுண்டீஸ்வரி ராஜராஜன்கிட்டே சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டு டிரைவர் ராஜா தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி இந்த விஷயத்தை ஏன் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொன்னோன்னா அந்த வெளியில் உட்காந்துட்டு இருக்குதுல உங்கள் அம்மா, அந்த அம்மா அவனுடைய பேரனை கூட்டிகிட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வைப்பாங்க, இதெல்லாம் தேவையா? எக்காரணத்தை கொண்டும் அந்த குடும்பத்திலேருந்து என் பொண்ணு கழுத்தில் யாரும் தாலி கட்டக்கூடாது, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லலை, நீங்களும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. ராஜராஜன் வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தங்கச்சி பையனுக்கு தான் தான் பொண்ணை கொடுக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அங்கேருந்து வராங்க. இன்னொரு பக்கம் மணமேடைக்கு பொண்ணை கூப்பிட சொல்கிறாங்க. ரேவதி உட்காந்தாச்சு. அடுத்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. மாயாவும் ரூமுக்கு போயிட்டு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை ரூமில் இல்லை. ஸோ மண்டபத்தில் தேடிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த வார எபிசோட்லேயும் ரேவதி மகேஷோட கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் நிற்கலை. கார்த்தியை மாப்பிள்ளையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னா அதுவும் இல்லை. இன்னும் 2-3 வாரம் இழுக்கும்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்ற நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.